ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 90 கடைசி அத்தியாயம். முகம் கரோதி வாசாலம் புங்கம் லங்கயத்தே கிரும் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர சுரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபுரிம் மாதிரிம் கோஷ்டவத்தியம் ராதாகுண்டம் கிரிவரம் அஹோ ராதிகா மாதவாசம் பிராப்தோயஸ்ய பிரதிதிவ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீ கிருஷ்ணருடைய மகிமைகளின் சுருக்கம். கடைசி அத்தியாயத்துல கிருஷ்ணர் தன்னுடைய ராணிகளோட எப்படி சந்தோஷமா இருந்தார் அப்படின்ற வர்ணனை வருது. இதுல அந்த கிருஷ்ணருடைய அரண்மனைகள், அங்கிருந்த குளங்கள், ஏரிகள் அவெல்லாம் எவ்வளவு ஐஸ்வர்யம் நிறைந்தவையாக இருந்தது, எவ்வளவு அழகா இருந்தது, அங்க என்னென்ன பறவைகள் இருந்தது, எப்படி இருந்தது, அதெல்லாம் வர்ணனை வருது. முதல் 7 ஸ்லோகங்கள் அதை குறித்த வர்ணனை தான். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கற்பனை சக்திக்கும் எட்டாத அளவுக்கு மிக அருமையா இருந்தது. அவர் எப்படி இருந்தது, அங்க இருக்கிற மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், அரண்மனைகள், அப்படிலாம் அங்க இருக்கிற ராணிகள்லாம் எப்படி இருந்தாங்க, அந்த வர்ணனைகளை முதல்ல சொல்றாங்க. எந்த ஒரு கவிஞனும் சரி, இலக்கியம் எழுதுறவங்களும் சரி, முடிவை இனிமையா முடிப்பாங்க. அப்ப அதை இங்க நம்ம பாக்குறோம். மதுரேன சமா பயேத். ஒரு இலக்கியம் தனிப்பட்ட இனிமையுடன் கூடிய விதத்தில் முடிவுற வேண்டும். இப்ப கிருஷ்ணர் லீலை என்னும் போது கிருஷ்ண லீலை முதல்ல இருந்தும் சரி கடைசியில வரைக்கும் இனிமை தான். சுகதேவர் அதுல குறிப்பாக கடைசியா முடிக்கிற நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா முடிக்கணும், ரொம்ப நல்லா முடிக்கணும் அப்படின்றதுனால அழகாக இங்க இனிமையான லீலைகளை சொல்றார். அந்த இனிமையான லீலைகள்ல ஒரு முக்கியமான லீலை ஜலக்கிரீடை அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னர்கள்லாம் தன்னுடைய ராணிகளோட நீரில் விளையாடுறது ஜலக்கிரீடைன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் நீங்க பார்த்திருக்கலாம். இந்த படம் இங்க இந்த புத்தகத்துல இல்ல, ஆனா நிறைய இடங்கள்ல கிருஷ்ணர் பீச்சாங்கோல் எடுத்து தண்ணி எடுத்து ராணிகள் மேல அடிக்கிறது. அது நாம பொதுவா சில பேர் அதை கோபியர்களோட விளையாடுறாரோன்னு நினைச்சுக்கலாம். ஆனா அது கோபியர்களோட இல்ல, துவாரகை ராணிகளோட அவர் ரொம்ப ஆடி பாடி மகிழ்ந்திருக்கிறார். அப்ப அங்க நடக்கக்கூடிய அந்தரங்கமான சில விஷயங்கள் எல்லாம் எழுதுறாங்க இங்க. அப்படி எழுதுறச்ச இந்த ராணிகள் கிருஷ்ணருடைய அரவணைப்புல இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பக்தியினுடைய மிக உன்னத நிலைக்கு போறாங்க. அந்த பக்தியினுடைய உன்னத நிலையில ஒரு நிலை எப்படின்னா, நாயகன் பக்கத்துல இருந்தாலும் பிரிவுல இருக்கிற மாதிரி அவங்க பேசுவாங்களாம். அத என்ன சொல்றாங்க, ஒரு விதமான பிரேம வைச்சித்ரியம், பிரேம வைச்சித்ரியம் அப்படின்னு ஒரு நிலைய சொல்றாங்க. ஒருவரது ஆழ்ந்த அன்பின் காரணமாக பிரியமானவரின் எதிரிலேயே அவரை பிரிவு துயரை உணரும் போது அந்த நிலை பிரேம வைச்சித்ரியம் என்று அழைக்கப்படுகிறது. பக்கத்துலதான் இருக்கிறாங்க. கோபியர்கள் மாதிரி பிரிவு துயர் கிடையாது இவங்களுக்கு. 24 மணி நேரமும் கூட தான் இருக்கிறார். ஒவ்வொரு ராணியோட இருந்தாரு. ஒவ்வொரு ராணியும் நினைச்சுக்கிறா என்னோட மட்டும்தான் என் கிருஷ்ணர் இருக்கிறாருன்ட்டு. ஏன்னா ஒரு ராணியோட அரண்மனையிலயும் கிருஷ்ணர் இருந்ததுதான் நாரத முனிவர் பார்த்தார். அந்த ராணிகள் கிருஷ்ணர் பக்கத்துல இருந்தாலும் அவங்க பிரிவு துயரை எடுத்து பறவைகளை நோக்கி பாட ஆரம்பிக்கிறாங்க. உராரி பறவையை பத்தி பாடுறாங்க. அப்புறம் அன்னப்பறவை, இந்த மாதிரி நிறைய சக்கரவாக்கம்ன்றது கொக்குன்னு சொல்றாங்க. பெண் கொக்கு சக்கரவாக்கம் அப்படின்றத கொக்கு. அப்புறம் குயில் கிட்ட பேசுறாங்க, அன்னத்துக்கிட்ட பேசுறாங்க. நீங்கெல்லாம் எப்படி கிருஷ்ணர் உங்களை ஏமாத்திட்டாரா, அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. எங்கேயோ போய் இருக்கிறியா, நீ அவரை நினைச்சே வாழறியா, அந்த மாதிரிலாம். எங்களை மாதிரி உனக்கும் பிரிவு துயர் பிடிச்சிருக்கா, பிரிவு துயர் வந்திருக்கா அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனா இதனுடைய புரிதல் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவங்க பகவானுடைய கூட இருந்தே இல்லாத மாதிரி ஒரு பிரேமை நிலை. இது ஒரு உன்னதமான ஒரு மிக உயர்ந்த பிரேம நிலைக்கு அவங்க போறாங்க. மலைகிட்ட கூட பேசுறாங்க, மலைகிட்ட பேசுறாங்க, நதிகள் கிட்ட பேசுறாங்க, சமுத்திரத்துக்கிட்ட பேசுறாங்க, அன்னப்பறவை கிட்ட பேசுறாங்க. அன்னப்பறவை கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, இருக்கிற ராணிகள்ல ருக்மிணி தான் சிறந்த ராணின்னு சொல்லி இருக்கிறாரு. இது அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நீ நாங்க சொல்றதெல்லாம் போய் கிருஷ்ணர் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பறவையை அவங்க தூது விடுறார்கள்.
இவ்வாறாக ஏன் இதெல்லாம் கிருஷ்ணர் செய்யறார் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்லோகத்துல சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். ஒரு மனிதன் இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டே சமய கோட்பாடுகளை கடைபிடித்து கொண்டு தர்ம அர்த்த காம மோட்சத்தை அடையலாம். இந்த 4 விஷயத்த புருஷார்த்தம்னு சொல்றோம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இது புருஷார்த்தம். சமய கோட்பாடுகளை கடைபிடித்து பொருள் ஈட்ட வேண்டும். தர்மம்னா அது சமய கோட்பாடுகள் கடைபிடிக்கணும், அதான் தர்மம். அடுத்து தர்மம், அர்த்தம், பொருள் ஈட்ட வேண்டும். அர்த்தம்ன்றது வந்து பொருளாதார முன்னேற்றம், அதான். 3வது புலனின்பம், அதை கொண்டு இல்லறத்துல சுகமா இருக்கணும். 4வது அதுக்கப்புறம் மோட்சத்தை அடைய வேண்டும். இது புருஷார்த்தம்னு சொல்லுவோம். அந்த புருஷார்த்தத்தை எப்படி மனிதர்கள் கடைபிடிக்கணும்னா அவர் வாழ்ந்து காட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். இங்க இருக்கிற ராணியிலே மிக சிறந்த ராணி வந்து ருக்மிணி தான். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கிருஷ்ணர் ஒவ்வொரு மனைவி கிட்டையும் 10 குழந்தைகளை பெத்தாராம். அதனால அவங்க மகன்கள் மட்டும் அதுல 10 மகன்கள், ஒரு மகள், 11 குழந்தைகள். மகன்கள் மட்டும் 1,61,080 மகன்கள். இதுல 18 பேர் சிறப்பானவர்கள். அந்த 18 பேர் சிறப்பானவர்கள்ல பிரத்யும்னர் தான் பெஸ்ட். பிரத்யும்னர் தான் வந்து கிருஷ்ணரை போலவே இருந்தாராம் பிரத்யும்னர். இங்க ஒரு அனிருத்தர்னு ஒருத்தர் வர்றார். அனிருத்தர்னு ஒரு பேரன் இருக்கிறார். அனிருத்தன் ஒரு பேரன், அனிருத்தன் ஒரு மகனும் இருக்கிறார். இப்ப இதுல வந்து ஒரு சிலர் மட்டுமே இங்க குறிப்பா சொல்லியிருக்கிறாங்க. அதை மட்டும் நான் இங்க வந்து முக்கியமா பேசணும். எப்படின்னா, பிரத்யும்னர் வந்து ருக்மவதியை திருமணம் செய்யறார். பிரத்யும்னர் வந்து ஒரு விதத்துல நம்ம பார்த்தோம் காமதேவன். காமதேவன் வந்து ரதிய திருமணம் செஞ்சுக்கிறார். அதுக்கப்புறமும் ருக்மி யாருன்னு பாத்தீங்கன்னா, ருக்மிணியினுடைய சகோதரன், பலராமரால கொல்லப்பட்டவர். அந்த ருக்மினுடைய மகள் ருக்மவதியை திருமணம் செய்யறார். யாரு? பிரத்யும்னர். இப்ப இவங்களுக்கு வந்து அனிருத்தர் பிறக்கிறார். அப்ப அனிருத்தர் பேரன், அனிருத்தர்னு பெயருடைய ஒரு மகன் இருக்கிறார், ஒரு பேரனும் இருக்கிறார் கிருஷ்ணருக்கு. இப்ப இந்த அனிருத்தர் யாரு திருமணம் செஞ்சு கொண்டார்னா, ருக்மியினுடைய மகன் இருக்கிறான். மகனுக்கு ஒரு மகள் இருக்கிறார். அந்த மகளை மாமன் மகள். இங்க வந்து பிரத்யும்னரும் மாமன் மகனை திருமணம் செய்து கொண்டார். அனிருத்தனும் மாமன் மகளை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த மாமன் மகள் பேரு ரோச்சனா. அந்த ரோச்சனாவுக்கும் அனிருத்தருக்கும் வஜ்ரநாபர் பிறக்கிறார். வஜ்ரநாபர்னு சொல்றோம், இங்க வஜ்ரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வஜ்ரநாபர் தான் கடைசி வாரிசு. இந்த எதுகுலம் வந்து அழிஞ்சப்ப யாருமே உயிரோட இல்லை. எல்லாம் சண்டை போட்டு செத்து போயிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு, துவாரகையில எப்படி அழிவு ஏற்படுதுன்னா, எதுக்கள் வந்து ஒருத்தர் சண்டை போட்டு 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 சாவடிச்சுப்பாங்க. அதுல வஜ்ரன் மட்டும் தப்பிச்சிடுறாரு. அந்த வஜ்ரனுடைய பரம்பரை தான் எதுகுலமாக வருகிறது பிற்காலத்துல. இந்த குலத்துல வந்து யாருமே செல்வத்திலேயோ சந்ததியிலேயோ ஆயுள்லயோ குறைஞ்ச மாதிரி இல்லை. பிராமண பண்பாட்டை வந்து அலட்சிப்படுத்தாம சிறப்பாக வாழ்ந்தார்கள்னு விவரிக்கப்படுது. எது குலத்துல வந்து எல்லாரும் போனாலும் வஜ்ரன்ல இருந்து வம்சம் வந்து வளர்ந்துருக்கு. அதுல வந்து இப்ப எது வம்சத்துல வந்து எவ்வளோ பெரிய வம்சம்னா, அதுல 3,88,00,000 ஆசிரியர்கள் இருந்திருக்கிறாங்க பாடம் நடத்துறதுக்கு மட்டும். இங்க உக்ரசேனர் தான் கடைசி வரைக்கும் மன்னனா இருந்திருக்கிறார். அவர் வந்து 3,000 கோடி வேலையாட்களை வச்சிருந்தாராம். அப்ப பாத்துங்க எவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பகவான் வந்து தித்தியினுடைய சந்ததியினர். அப்படின்னா தித்தி வந்து அசுரர்களின் தாய். தித்தியினால வந்த அசுரர்கள் எல்லாம் கொல்றதுக்காக பகவான் இங்கு அவதரித்திருந்தார். அவர்களெல்லாம் வந்து இந்த அசுரர்களை அடக்கும் பொருட்டு எது வம்சத்தில் அவதரிக்கும்படி பகவான் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள் தேவர்கள். அந்த குலங்கள்லாம் வந்து 101 குலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார் பகவான். வந்து பரம புருஷர்ன்றதுனால எது குலத்துல அவரோட இருந்தாங்கல்ல, அதனால இவங்க எல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. எது குலத்துல இருந்த துவாரகையில இருந்த மக்கள்லாம் கிருஷ்ணரோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க.
அதனால விஷ்ணிகள் கிருஷ்ண உணர்வில் லயித்திருந்ததால் உறங்குதல், அமர்ந்திருத்தல், நடத்தல், உரையாடுதல், விளையாடுதல், குளித்தல் முதலான செயல்களை மெய்மறந்து செய்தார்கள். ஏன்னா கிருஷ்ண பிரேமையில வந்து இப்ப நாமெல்லாம் கூட இந்த வேலையெல்லாம் செய்யறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அது பகவானோட சேர்ந்து செய்யும்போது அது மிக உன்மத்தமான மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தியா சொல்லப்படுது. இப்ப இங்க வந்து இந்த இந்த சுகதேவ கோஸ்வாமி 5 சிறப்புகளை சொல்றார். இந்த 10வது காண்டத்துல கிருஷ்ணர் தான் வந்து மிக மிக ஆதியானவர். இவருக்கும் வந்து யாருக்கும் விஷ்ணுவை விட சிறந்தவர் அப்படின்றதுக்கான 5 காரணங்களை இங்க அந்த ஸ்லோகத்துல 47வது ஸ்லோகத்தை சொல்றார். அது வந்து விவரமா பொருளுரையில சொல்லப்பட்டிருக்கு. நான் இன்னைக்கு சுருக்கமா தான் சொல்ல போறேன். முதல் காரணம், கங்கை வந்து உலகத்துல வந்து புனிதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள்ல கங்கை முக்கியமானவள். கங்கை ஏன் முக்கியமானவள்னா பகவானுடைய திருவடி கங்கை பட்டதுனால அது கங்கை வந்து புனிதப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா பகவானே இங்க இருந்தப்ப அப்ப அவர் வந்து சிறப்பானவர் இல்லையா? அவர் கங்கையை விட புனிதமானவர் அப்படின்னு சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். இந்த அவதாரத்துல இப்ப பகவான் வந்து நேர்ல வந்திருக்காரு. அவதாரம் சொல்ல முடியாது, அவதாரங்களுக்கு அவதாரி. அப்ப கிருஷ்ணரை ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த செஞ்சார். அதுலதான் அவருடைய சிறப்பே வந்து பெருசா இருக்கும். என்னன்னா பக்தர்களுக்கெல்லாம் முக்தி அடைச்சாருல்ல, சரணடைஞ்சவங்களுக்கு தான் முக்தி இல்லை. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் அவர் கொன்னாரோ, இப்போ பூத்தனா எடுத்துக்கலாமே, விஷம் கொடுக்க வந்தா ஆனா தாய் ரூபத்துல வந்தால, அதனால அவளுக்கும் முக்தி கொடுத்தார், தாய் ஸ்தானத்தை கொடுத்தார். அது மிகப்பெரிய சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஏன்னா கொல்ல வந்த அசுரர்களுக்கு கூட ஏன்னா சதா சர்வ நேரமும் அவரையே நினைச்சாங்க. அதனால அவர் வந்து அவர்களுக்கும் முக்தி கொடுத்தார். இது மிகப்பெரிய சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 3வது, பகவானுக்கு நெருக்கமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி. ஆனா அந்த அம்மா கூட கிருஷ்ணலீலையில ராசலீலையில என்ட்ரி வாங்க முடியல. கிருஷ்ணர் பகவானுடைய நாராயணனுடைய மனைவியே இங்க வர முடியல. ஏன் வர முடியலன்னா அவங்க அங்க ஐஸ்வர்ய பாவத்துல இருந்தாங்க. அந்த பாவனையை விட்டு சாதாரணமா கிருஷ்ணன் கோபியர்கள் போல ஒரு சாதாரணமா இருந்தாதான் உங்களுக்கு வந்து ராசலீலையிலையோ இல்ல பிரேம லீலையிலையோ என்ட்ரி கிடைக்கும். நீங்க பகவானுடைய மனைவியா கூட இருக்கலாம். ஆனா இந்த குறிப்பிட்ட லீலையில அவங்களுக்கு அனுமதி இல்லை. அடுத்து வந்து கிருஷ்ண நாமம் நாராயண நாமத்தை விட மேலானதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா ஒரு முறை கிருஷ்ண நாமம் சொன்னா அது 1000 விஷ்ணு நாமத்துக்கு சமமாகுது. அதனால கிருஷ்ண நாமம் வந்து நாராயண விஷ்ணு நாமத்தை விட மேன்மையானதுன்னு சொல்றாங்க. இந்த பகவான் இங்க இருந்தப்ப 4 தர்மத்தின் 4 கால்களை கொண்ட ஒரு காளைன்றது வந்து தர்மத்தின் சின்னம். அது தர்மத்துக்கு 4 காலன்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து கருணை, தவம், தூய்மை, உண்மை. கருணை, தவம், தூய்மை, உண்மை, இந்த 4 விஷயத்த நிலைநாட்டிட்டு போனார். அதற்கு பிரதிநிதியாக தர்ம தேவனாக காளை ஒரு சின்னமாக வச்சார். இப்ப இந்த காளை தான் பூமியின் காவலனாக தர்மத்தை காப்பவனாக வச்சுட்டு போனார். ஆனா கலியுகத்துல எல்லாம் போகுது. அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். நம்ம பார்த்தோம், நம்ம முதல் காண்டத்திலே பார்த்தோம். கலியுகத்துல வந்து தர்மத்தினுடைய கால்கள் வெட்டப்பட்டு ஒரே ஒரு கால்ல நிற்கும். காளை வந்து ஒரு கால்ல நிற்கும், 3 காலம் போயிடும். ஏன்னா கலியுகத்துல ஒரே ஒரு கால் தான். அப்ப இந்த 5 விஷயங்களை பகவான் வந்து நிறைவேற்றினார். இந்த 5 சிறப்புகளை கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சுகதேவ கோஸ்வாமி கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுறார். இப்ப 48வது ஸ்லோகம் இந்த 10வது காண்டத்துல மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம். இதை நீங்க பாட்டா பாடுங்க, மனப்பாடம் பண்ணி பாடுங்க. தினமும் காலையில எழுந்த உடனே முதல்ல சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இருக்க வேண்டும். நல்ல கவனமா கேளுங்க. ஜெயதி ஜன நிவாசோ தேவகி ஜன்மவாசோ தேவகி ஜன்மவாதோ யதுவர பரிஷத் ஸ்வைதோர்பிர் அஸ்யன் அதர்மம் ஸ்திரச்சர விருஜ்ஞ சுஸ்மித சிருஷ்டி முகேன व्रजपुरवनितानां वर्ध्यं कामदेवम्
இந்த ஸ்லோகத்தை நீங்க தினமும் காலையில எழுந்த உடனே முதல்ல பாடுற ஸ்லோகமா இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. நான் எழுதி மாதாஜி இது குரூப்ல ஒட்டி போட்டுருக்கீங்களா வச்சிருக்கேன். மாதாஜி இந்த பாட்டை? ஹரே கிருஷ்ணா. நான் பாடி தனியா பாடி அனுப்பிச்சிடுறேன். சரிங்க மாதாஜி, ரொம்ப நன்றி. குரூப்ல அனுப்பிச்சிடுறேன். இதுக்கு நீ மொழிபெயர்ப்பு அனுப்பிச்சிருங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு இருக்கு, இதுலயே மாதாஜி இருக்கு. கேட்கவே இல்லை மாதாஜி, ஒண்ணுமே கேட்கல. மொழிபெயர்ப்பு இதுலயே இருக்கு. காதை இந்த கேட்கல. ஸ்லோகத்தை காலையில எழுந்த உடனே இததான் நீங்க முதல்ல பாடணும். கேட்கல மாதாஜி. ஆ? சாரதா மாதாஜி சுத்தமா கேட்கலையா மாதாஜி? ஒண்ணுமே கேட்கல மாதாஜி. நீங்க திருப்பியும் ரெக்கார்டிங் கேட்டுருங்க. இந்த ரெக்கார்டிங்ல எல்லாம் இருக்கும். இப்ப கேட்கலன்னா இப்ப கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், நான் சொல்றதெல்லாம் தடைப்படும். மத்தவங்க எல்லாம் கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க. மத்தவங்களால கேட்க முடியலன்னா அவங்க என்ன விட மாட்டாங்க. எல்லாரும் கேட்கண்டா சரிதான். அதுக்கப்புறம் எல்லாரும் நான் கேட்டுன்னு தான் அதுல இருக்கிறாங்க. நீங்க ரெக்கார்டிங்ல கேளுங்க தயவுசெய்து. இப்ப குறுக்குல பேசுனீங்கன்னா கிளாஸ் ஃப்ளோ நின்னுடும். நான் ஏதோ சொல்ல வந்து அதெல்லாம் சொல்ல முடியாம போயிடும். சரியா? அதனால நான் கடைசியில கேள்விகளை வச்சுக்கோங்க. யாருன்னா ஒருத்தர் மட்டும் ஏதாவது கேட்கலன்னா இங்க வந்து மெசேஜ் போடுங்க. சரியா? இந்த ஸ்லோகம் 48வது ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். கிருஷ்ணரை வந்து ஜனநிவாசர், அதாவது எல்லா ஜீவராசிகளும், ஜனன்னா ஜீவராசி, நிவாசர் ஜீவராசிகளுக்கு புகலிடம்னு வர்ணிக்குது. தேவகியினுடைய நந்தனாக வந்திருக்கிறார், யசோதையினுடைய நந்தனாக இருக்கிறார், யது வம்சத்தின் வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய கைகளால வந்து அமங்கலமானவற்றை எல்லாம் விளக்குகிறார். அவர் வந்து எல்லாத்துக்குமே மங்களத்தை கொடுக்கிறார். அவருடைய முகம் வந்து எப்பொழுதும் புன்னகை பூத்து இருக்கிறது. பிருந்தாவனத்துல இருக்கிற கோபியர்களுடைய அன்பை வந்து பெருக்குகிறது. அவர் சகல பெருமைகளுடனும் மகிழ்ச்சியுடனும் விளங்குவாராகன்னா வாழ்த்துற மாதிரி பல்லாண்டு பாடுறாங்க பக்தர்கள். வந்து பகவானுக்கு பல்லாண்டு பாடுற ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தை வந்து பக்தர்கள் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். 10வது காண்டத்தினுடைய ஒரு முக்கியமான பல ஸ்லோகங்கள்ல இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். அதனால மனப்பாடம் பண்ணி தினமும் காலையில ஏஞ்சி இதை பாடினீங்கன்னா கிருஷ்ணருக்கு சந்தோஷமா இருக்கும். சரியா? இங்க வந்து இந்த லீலைகள் 10வது காண்டத்தினுடைய லீலைகள் எப்பவுமே பாகவதத்துல முக்கியமான காண்டம் 10வது காண்டம் தான். இது பகவானுடைய திருமுகமாக வர்ணிக்கப்படுகிறது. இந்த பிரபுபாதர் வந்து நமக்கு 4 விதிமுறைகள் கொடுத்திருக்கிறார். 16 மாலைகள் ஜபிக்க சொல்லியிருக்கிறார். 5வது விதிமுறை என்னன்னா, தினமும் படுக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் புக்கில் ஒரு பக்கமாவது படிச்சுட்டு படிக்கணுமா. அப்படி படுக்கும்போது கிருஷ்ணருடைய லீலைகள் உங்களுக்கு கனவுல இருக்கும், நினைவில் இருக்கும். அதனால கண்டிப்பா படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கமாவது கிருஷ்ணா புக்கு படிக்கணும்னு சொல்றாங்க சில பேர். இல்ல வேற ஏதாவது ஒரு புத்தகத்தையாவது, பிரபுபாதருடைய புத்தகத்தை படிச்சுட்டு படுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்ப இந்த பகவானுடைய லீலைகளை கேட்கறது கர்ம வினைகளை சுத்தமா அழிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நாம வந்து இதை கேட்டு அதை பாடி அதை சொல்லி அதை தியானித்து வாழ்க்கையை வாழும்போது பகவானுடைய ராஜ்யத்தை சென்று அடைவோம். அதுக்குதான் இந்த லீலைகளை சொல்றது. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவ தியக்துவா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. யாரெல்லாம் பகவானுடைய ராஜ்யத்தை சென்று அடைகிறார்களோ, பகவானுடைய லீலையில போய் சேர்ந்துக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பலஸ்துதியாக சொல்லப்படுது. அதனாலதான் பகவானுடைய லீலைகளை கேட்கிறோம். பகவானுடைய லீலைகளை விட நிறைய சினிமா காரணங்கள் கூட ஆடுறானுங்க பெண்களோட. பல காதல் கதைகள்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனா பகவானுடைய லீலைகளையும் பகவான் செஞ்ச விஷயங்களை நம்ம கேட்கறதுனுடைய பலன் வந்து நமக்கு மறுபிறவி இருக்காது. நாம் மீண்டும் இந்த உலகத்துல துன்பத்தை அனுபவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10வது காண்டம் முடிவடைகிறது. பக்தர்களுக்கு இதுல நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டது. நான் சுருக்கமா சொல்லிட்டேன். கேள்வி பதில நீங்க படிப்பீங்க. அடுத்த வாரம் நம்ம அதை விவாதிக்கலாம். பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் இந்த பாடத்துல. சுகதேவ கோஸ்வாமி இனிமையா முடிக்கிறாரு. ராணிகளோட அவர் விளையாடுறதையும் அவருடைய பெருமைகளையும் கிருஷ்ணருடைய லீலை வந்து எப்படி எல்லாவற்றிலும் சிறப்பானது அப்படின்றதோட முடிக்கிறார்.
நான் 10வது காண்டம் படிக்கிறேன் மாதாஜி. 31வது அத்தியாயம் அதான் 1ல இருந்து 19 வரைக்கும் டெய்லியுமே படிச்சிடுறேன் மாதாஜி. ராஜலீல ஹரே கிருஷ்ணா. ஆ ரொம்ப எனக்கு அது ஒரு நாள் படிக்காம இருந்தாலும் தூக்கம் வராது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தினமும் ரொம்ப படிக்கிறீங்க, நல்லது. ஆமாங்க மாதாஜி. ரொம்ப எனக்கு இந்த ஒரு வருஷமா அது படிச்சுட்டே வர்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா பக்தர்களுக்கு? கூடுதல் கருத்துக்கள்? சரி, நான் இதுக்கான கேள்விகளை எழுதிட்டேன். நம்ம இதோட 10வது காண்டம் முடிக்கிறோம். அடுத்த வாரம் 11வது காண்டம் ஆரம்பிச்சிடலாம். பக்தர்களுடைய ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்துபியவச்ச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. நமோ நமः. நன்றி. மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா.